இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாளின் ஆராதனைக்காக வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எல்லா தீமைகளுக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து ரட்சித்து இன்று வரையிலும் நம்மை நடத்தி வருகிறதான தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து நாம் இந்த வாரத்தினுடைய ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் சுமந்தோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, அபிஷேகரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா தீமைகளுக்கும் தீமைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சிக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதித்து தருவீராக. எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. இந்த சமூகம் அங்கே ஆராதிக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருநாமத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபப்படுகிறோம். இயேசுவின் மூலம் ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. எனக்கான ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். செல்லவே பிசாசின் சோதனை பெருமிதாயும் சொந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அவிஷமும் மயக்கிட்டாலும் பயந்திடாமல் முன்னேறவே உலகமும் அவிஷமும் மயக்கிட்டாலும் முன்னேறவே போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த நாளிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த நாளிலே இயேசு போதுமே 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 என்ற நாளிலுமே நீரையிலுமே என்ற நாளிலே இயேசு போதுமே சேர்ந்து சொல்லுவோம். இயேசு போதுமே சொல்லுங்க.
Yes. Oh, Rama Shandara Rama Shakara மனிதர் என்னை கைவிட்டாலும் நாரிச்சாலும் சொல்ல மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமருதி நாரிச்சாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிவித்தாலும் ஆகாதவர் என்று சொல்லித்தாலும் ஐஸ்வர்யம் போதுமே 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 இந்த நாளிலுமே என்னிலுமே இந்த நாளிலே போதுமே சட்டத்தை உயர்த்தி போதுமே 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 இந்த நாளிலுமே என்னிலுமே இந்த நாளிலே காலங்களில் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதான நான் என்னுடைய மாமிசம் முழுவதுமாக பலவீனப்பட்டதான சூழ்நிலையிலே இருந்தது. கடந்த 2 தினங்களான வேதனையின் மத்தியில எனக்குள்ளே உள்ள தியக்கம், நான் என்ன வாங்க போகிறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை என்கிறதான வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட பலவீனத்தோடு கூட என் மாமிசம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டதான சூழ்நிலையில நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதும்பா, நான் உனக்கு போதையாக உன் மாமிசம் முழுவதும் அழகிக்காகும். ஐஸ்வர்யம் யாரும் இந்த நாட்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும். பணம் இல்லை, கஷ்டம், பாடுகள், உபத்திரவம், ஹாஸ்பிட்டல் போக முடியல, ஐஸ்வர்யம் எதுவும் இல்லை, பணம் இல்லை, என் சரீரம் பலவீனமாகி விட்டது. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை உங்களோட பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு பாடுங்கள். இதை போன்ற அநேகர் நீங்கள் இந்த வேதனையோடு கூட இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோட சேர்ந்து நிச்சயமாய் கற்று உங்களுக்கும் அற்புதம் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளதான தேவனாய் இருக்கிறார். என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுவி நாரித்தாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுவி நாரித்தாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்தாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் அழிந்தாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் போதுமே. சேர்ந்து சொல்லுங்க, அம்மா நீ போதுமா, நாளிலுமே நீருமே இந்த நாளிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீருமே இந்த நாளிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. Amen.
போதுமே போதுமே இந்த நபியுமே எண்ணி எங்கள் வழியிலே போதுமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சேர்ந்து நல்ல ஓ ஆமென் இருளை தந்தீரையா நேரங்களில் இருளை தந்தீரையா இயேசு ராஜா இயேசு ராஜா எங்களே எதற்கும் பயமில்லை என்று சொல்லுங்களேன் இயேசு ஆராதனை உமக்கே 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 உங்கள் சிறகுகளையும் சீரர்களையும் என்னை என்றென்றும் மகிழச் செய்தி சொல்லுங்க சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்றும் மகிழச் செய்தி அவரே துதிக்கு பாத்திரரே சொல்லுங்க தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே கரங்களை தந்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு சொல்லுங்க வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் வெற்றி நாளிது இன்றாக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்றாக மகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றிக்குரல் ஒளிக்கும் சேர்ந்து பாருங்க உடைய கூடாரங்களிலே வெற்றி குரல் நிச்சயமாய் இந்த வாரத்தில் உதிக்கும் ஆமென் நீதிமான்களின்
குரல் ஒழிக்கட்டும் ஒளிலை ஒளியில்லை எனக்கு வெற்றி பலனை செல்வே தோல்வியில்லை வெற்றி பலனை செல்வோ வெற்றியின் நாளிது இன்றையாக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்றையாக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்டவர்கள் கட்டிட தாங்கிடும் மூளை கல்லாயிற்று தள்ளப்பட்டவர்கள் கட்டிட தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கத்த செயலிது அதிசயம் இது கைதட்டி பாருங்களே கரங்களை தள்ளி சொல்லுங்க கத்த செயலிது கைதட்டி பாருங்களோ தோல்வியில்லை எனக்கு வெற்றி பலனை செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பலனை செல்வோ படைத்த வெற்றியின் நாளிது இன்றாக மகிழ்வோம் செழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்றாக மகிழ்வோம் செழிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு சொல்லுங்க அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு சத்தமாய் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு விசுவாசிக்கிறீங்க எனக்கு தோல்வி இல்லை எனக்கு வெற்றியை தருகிற தேவன் என்னோடு இருக்கிறார் நிச்சயமாய் நிச்சயமாய் நீ தோற்று போக விடுவதற்காய் நீ தோற்று போவதற்காய் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கவில்லை நீ செயல் எடுக்கும்படி ஓ ராமாஷா சகோதரி இதை பார்க்கிற அந்த நேரத்தில் என்னுடைய இதயத்தை தோன்றுகிறதை ஆவியானவரிடத்தில் சொல்ல விரும்புகிறார் எல்லாவற்றையும் நான் தோற்று போய்விட்டேன் என்னுடைய பலத்தினாலும் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போவதான சூழ்நிலையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எதிர்பார்ப்பவைகள் எதுவும் நடக்கவில்லை நான் யோசித்தவைகள் எனக்கு கைப்பிடி வரவில்லை நான் நம்பினவைகள் எல்லாம் என்னை கைவிட்டது என்று சொல்லி கவலையோடு கூட உடைய இருதயத்தில் இந்த வாரத்தின் அழுத்தத்தோடு கூட இந்த யூடியூப் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் யாராவது என்னை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ தீமையாதே நான் உன் தேவன் ஆமென் சொல்லுவோம் ஹல்லேலூயா விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க கர்த்தர் உனக்கு பராக்கிரமம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் உனக்கு பராக்கிரமம் செய்ய உனக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நீ எதிர்பார்க்கிறவைகள் உனக்கு கைவிடுவாராம போயிருக்கலாம் நீ சொன்னது உனக்கு ஒரு வேலை கேட்காம போயிருக்கலாம் நீ யாருக்கெல்லாம் நீ உதவி கேட்பியோ அவங்கெல்லாம் உன்னை கை உதவி இருக்கலாம் ஆண்டவர் சொல்றார் நான் உன் தேவன் நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே நான் உடைய
மனுஷன் முன்பதாக மனுஷன் இருதயத்தை இலக்கிய பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தேற்றுகிறவர், உன்னை காயம் கட்டுகிறவர், உன்னை ஆற்றுகிறதான தேவன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தேற்றும்படி, உன்னை ஆற்றும்படி, உன்னை சுமக்கும்படி, உன்னை ஏந்திக் கொள்ளும்படி, அவருடைய கரங்களில் அவரை தூக்கி செல்லும்படி, சுமக்கும்படி அவர் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். நீ மறந்து போய் நம்முடைய சமூகத்தில் நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய தேர்ச்சி ஆற்றி உடைய காயங்களை காட்டி உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உடைய குற்றங்களை எல்லாம் அவர் சுமந்து உன்னை ஏந்தி தப்புவிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அப்பா, எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி உண்மையான இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவரை கூப்பிடுவாயானால் நிச்சயமாக கர்த்தர் இருதயத்தின் காயங்களை ஆற்றி கடந்த நாட்களை விட வருகிறதான வாரத்திலேயே உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சகலத்தையும் சரிய வல்லமை உள்ள தேவனாக என்னோட சேர்ந்து கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுலமாக்க வல்லமை உள்ளதான தேவன். குற்ற மனசாட்சிகளை கலைந்தறிந்து அப்பா, நீங்க எங்களோட இருக்கிறீங்க, நீங்க என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத தேவன் ஆண்டவரே சொல்லுவீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் என்னை நன்றாய் அறிந்த தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை அறிந்திருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களோடு இருக்கிறவர்கள் அதை அறிந்ததில்லை ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டதில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான தேவன். என்னுடைய சிறு பார்வையெல்லாம் நங்கூரமே அழிவில்லா பெத்தகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெத்தகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இன்பரின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மழையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நான் பாடுவேன்.
சொல்லுங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் என்றால் பொங்குதையா, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் என்றால் பொங்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், துதித்து எல்லாரும் வாய் திறந்து பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் பாடுவேன், துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நன்மைப்பரே நம்பிக்கையே நானும் ஆட்டுக்குட்டி, நன்மைப்பரே நம்பிக்கையே நானும் உங்கள் ஆட்டுக்குட்டி, உம்மைத்தானே பற்றி நான் இருப்பேன். சொல்லுங்க, உம்மைத்தானே உன்றோடிதான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மாறிடாத என் இயேசையா, மையல்லோ பற்றிக் கொண்டே உலகெங்கும் வெற்றி ஓமை வெற்றி கொண்டே பிரகாசிக்கும் பேரொளியே, நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே, வீதிவெளி நட்சத்திரமே ஏந்திக் கொண்டே உலகெங்கும் சுடர்விடுவே வசனம். எல்லாரும் சொல்லுவோமா? துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலிருந்து வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்கிறோம். ஆராதிக்கும் போது எங்களோடு தேவன் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு இடைபடுகிறாங்க. என்னோடும் எங்களோடும் ஆவியானவர் பேசும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இந்த நாளில நாம் சிந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி
நீர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை இரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் வேதத்திலே இதை அநேக முறை வாசித்திருப்போம். ஆனாலும் இந்த வார்த்தையை அநேக முறை வாசித்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார், நம்முடைய மகிமையாய் இருக்கிறார், நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களுக்கு மாத்திரம் அல்ல, இது இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுகிறதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய கேடகம் அவர், நம்முடைய மகிமை அவர், நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் நடைபெறும். ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று புகழ்ச்சி, மூன்றாவது உயர்வு. இந்த 3ஐயும் அவர் நமக்கு தருகிறதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த 3ம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒன்று. இதைத்தான் மனுஷன் எதிர்பார்க்கிறதும் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஆனால் இதை 3ஐயுமே ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாதுகாப்பு வேண்டும், நமக்கு புகழ்ச்சி வேண்டும், நமக்கு உயர்வு வேண்டும். இது 3ம் எல்லா மனுஷர்களும் எதிர்பார்க்கிறதான ஒன்று. இதை 3ஐயுமே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னு வாய் சொல்லும், ஆனா இருதயத்துல அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று புகழ்ச்சி, மூணாவது என்னது? உயர். இந்த 3 காரியமும் எல்லாருமே எதிர்பார்க்கிறதான ஒன்று. ஆனால் ஆண்டவர் இதை நமக்கு தரும்படித்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. புழுதியில் இருந்ததான நம்மை, சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுக்கத்தான் ஆண்டவர் வந்தார். பாவத்தின் சேற்றிலே, பாவ குழியிலே கிடந்த தேவனாலே நாம் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாவ சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு முதலாவது ஒரு செய்தது என்னன்னு சொன்னா, நம்மளை என்ன செய்தாரு? முதல்ல சொல்லுங்க. பாவ சேற்றில் இருந்து நம்மை தூக்கினார். சேற்றில் இருந்து நம்ம என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். இரண்டாவது என்ன செய்தார்? நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவது நமக்கு உயர்வை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் எந்த இடத்திலே இருக்கிறோம்? தூக்கி எடுக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோமா? பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? அல்லது நாம் உயர்வை பெற்ற இடத்துல இருக்கிறோமா? இதை சிந்திக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் நமக்கு வேற வேலைகள் இல்லை, நம்ம எங்கும் போகல. ஆனால் இதை நாம் தியானித்து ஆண்டுடைய சமூகத்துல நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோமா, நம்ம மகிமையாய் ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரா, புகழ்ச்சிக்காய் வைத்திருக்கிறாரா என்பதை இந்த 3 கட்டங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுல எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 3:3 நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, ஆனாலும் கர்த்தாவே என்னுடைய கேடகம், என் மகிமை, உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு. கேடகம்னா என்னது? பாதுகாப்பு. மகிமைனா என்ன? புகழ்ச்சி. தலையை உயர்த்துகிறவர், உயர்வு கர்த்தர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
ஆமென். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களையும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா முதலாவது அவர்களுக்கு என்ன செய்தார்? கேடகமாய் இருந்தார். ஆமென். முதலாவது பாதுகாப்பை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தூக்கி எடுக்கும் போது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நாம் நம்மளை யோசிக்கிறது சிந்திக்கிறதெல்லாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால் உடனே எனக்கு இவை மூன்றும் வந்துவிட வேண்டும். பாதுகாப்பு வந்துடணும், உயர்ச்சி வந்துடணும், மகிமை வந்துடணும், இத உயர்வு வந்துடணும். இத நம்ம உடனே கிடைச்சிடணும். நமக்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டா இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் உடனே கிடைச்சிடணும். ஆனால் ஆண்டவர் முதலாவது செய்கிறது என்ன? சேற்றிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? தூக்குகிறார். அவன் சேற்றிலிருந்து நம்மை தூக்குகிறார். நம்மை அடுத்தபடியாக அடுத்த கட்டம் என்னன்னா நம்மை பாதுகாக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவன் அல்லேலூயா. இந்த ப்ராசஸிங், இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறது. காலையில சாப்பிட்டது செஞ்சாதான் அடுத்த நாளுக்கு அடுத்து மத்தியானம் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. காலையில சாப்பிட்டு செஞ்சாதான் மத்தியானம் சாப்பிட முடியும். இல்ல நான் மத்தியானம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா அது என்ன செய்யாது? ஜீரணமாக உள்ள போனது போனபடிக்கு என்ன செய்யணும்? வெளியில வந்துடும். அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நினைக்கிறார். நம்ம என்ன செய்கிறார்? முதலாவது நம்மை தூக்கி எடுத்து பாதுகாக்கிறார். பிசாசுடைய கரத்தில் இருக்கிற நம்மை பிடுங்கி எடுத்து அவனுக்கு அவனுடைய தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவன் கொண்டு வரதான எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்தும் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்கிறார்? நம்மை வாசிங்க. மகிமையும் முதல்ல பாதுகாக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு. இரண்டாவது மகிமைப்படுத்துகிறார். அவனுக்கு முன்னாடி நம்ம தலையை உயர்த்துறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி நம்மளை மகிமைப்படுத்துகிறார். உன்னை விட என்னுடைய பிள்ளை மகிமையானது, உன்னை விட என்னுடைய பிள்ளை மேன்மையானது, இது என்னுடைய பிள்ளை என்கிறதான அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அந்த அங்கீகாரத்தை கொடுத்தோன்னா முதல்ல தூக்கி எடுத்து பாதுகாத்து அடுத்த கட்டமா என்ன செய்யறாரு? அவரு அவருடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மள என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். ஆமென். அடுத்த கட்டமா ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார், புகழ்ச்சியாய் வைக்கிறார். ஆமென். மற்றவர்கள் பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட கேட்டா அவங்களா அப்படிங்கிற இடத்தை மாத்தி ஆண்டவர் கொண்டு வரணும்னா நம்ம புகழ்ச்சியாய் மாற வேண்டும். நாம சொல்லுவோமா? 3வது வருஷத்துடைய கீழ்ப்பகுதியிலே உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தலையை உயர்த்துகிறதான தேவன். ஆமென். அல்லேலூயா. உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இத்தனை கொள்ளை நோய்கள் நமக்கு வந்தாலும் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கேடகமாய் இருந்து நம்மை உயர்த்தி பாதுகாத்து நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தியானித்து நீங்கள் வாசித்து இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் தியானம் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனங்களை இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தெளிவு உங்களுக்கு வரும். நீங்க வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளில நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளினுடைய செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுடைய ஆங்காங்கே நீங்கள் ஆராதிக்கிறதான வீடுகளிலே தேவனுடைய மகிமையும் பிரசனமும் உடைய மகத்துவமும் உடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அந்த கூடாரத்துக்குள் கடந்து வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களை விடுதலையாக்கும், சாசி பிரியர் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டபடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இது எல்லாருக்கும் பிரயோஜனமாய் மாறட்டும். இந்த காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான புத்தி தேவ கிருபை மனுஷ தயவு உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
இந்த கருத்தில் தருகிறோம். நிறைய பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நமக்கு இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே என் முழுமையாக கிறிஸ்துவினாலே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் இன்று மற்றும் சதா காலங்களில் நம்ம அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கொரோனா காரியங்களை குறித்து அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.